இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எச்சரிக்கை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு அநேக இடங்கள் பிரிவினை ஆவிகள் கிரியை செய்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் பிரிவினை, சகோதர சகோதரிக்குள் பிரிவினை, சபையில போதருக்களும் விசுவாசிகளுக்கும் ஒரு பிரிவினாவை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது பிசாசு தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாளும் ஒன்றாய் இருப்பதில்லை. ஒருவரொருவர் பிரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி திருத்துவது என்று யோசித்து ஒவ்வொரு கையிலும் அழைத்து ஒரு கம்பை கொடுத்து உடைக்க சொன்னார். அவர் சுலபமாக உடைத்து போட்டார். ஆனால் 10 கம்பை ஒன்றாக இணைத்து உடைக்க சொன்னார். ஆனால் ஒருவராலும் உடைக்க முடியவில்லை. நீங்கள் எப்படி ஒன்றுபட்டு இங்கே கூடியிருந்தால் ஒருவரும் விக்கிரமாக எழும்பி நிற்க முடியாது என்று அறிவுரை கூறினார். அதே போலதான் இன்று பிசாசானவன் வஞ்சித்து அநேக மக்களை பிரிவினை செய்து அநேக குடும்பங்களை சிதைக்கிறான், சபைகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் கவனமாய் இருந்து கர்த்தருக்குள் ஒற்றுமையோடு ஒன்றுபட்டு தேவன் ராஜ்யத்தை கற்றவராய் மாறுவோம். ஆமென்.